எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நாளைக்கு டுமாரோ 4/6/2024 ஜூன் 4ஆம் தேதி எப்படி நடக்க போகுது அப்படின்னு நிஃப்டி வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டியை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் எப்படி நடக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 23,264 இதோட க்ளோஸ் நடந்திருக்குது. ஸோ இந்த க்ளோஸ் எங்கே வரையும் போகலாம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2785 வரையும் போகும். அதே மாதிரி கீழே வந்து 22,743 பாயிண்ட். மொத்தம் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் ட்ராவலில் இருக்குது. எஸ்டர்டே லெவலை கட் பண்ணி மேலே போயிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹியூஜ் இம்பேக்ட் மேலே போகிறதுக்கான இருக்குது. நாளைக்கு ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா இது வந்து இந்த இதை ரேஞ்சை டச் இல்லை ஹியூஜ் இம்பேக்ட் இந்த கேப் அப் வந்து மேலே அடிக்கலாம். இங்கே கேப் அப் அடிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து இறக்குனாங்கன்னா பெரிய பெரிய லெவலில் இறங்கும். ஓகேங்களா. சப்போஸ் இங்கே கேப் அப்பில் ஓப்பன் ஆனாங்க இங்கேருந்து பெரிய லெவலில் இறங்குறது ரிசல்ட் நல்லா இருக்கும் பட்சத்தில் இது அப்படியே கண்டினியூ. நாளைக்கு ஃபுல்லாக ஃபுல் கம்ப்ளீட் ரிசல்ட் வர வரையும் அந்த ரேஞ்சு ஒரு சின்ன கேப் அப்பில் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நாளைக்கு நடக்க போகுது. நம்ம ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 22,743 23,785 இந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நாளைக்கு பெரிய லெவல் மூவ்மெண்ட் இருக்குது. இப்படி கேப் அப்பில் தான் நாளைக்கு இருக்கும். அதனால் டே ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப கம்மியான இதுதான் இதோடைய இது. நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய நாளைக்கு வாட்ச் பண்ண என்ன மாதிரி ஸ்ட்ரைக் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னா வாட்ச் ஸ்ட்ரைக்ஸ் வாட்ச் பண்ணலாம். ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 23,450 23,250 23,950 23,750 22,900 22,700 இந்த ஸ்ட்ரைக்ல நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகுது. இப்போதான் உங்களுக்கு தெரியும் இந்த ஐடியாஸ் எப்படி மூவ் ஆகுது, ஸ்ட்ரைக்ல எப்படி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள். அதே மாதிரி நாளைக்கு ப்ரீமியம் என்ன மாதிரி இருக்கும், ப்ரீமியம் அமௌண்ட்டு ஆக்சுவலி முன்னாலவே ஹெவி ப்ரீமியமில் தான் இருக்குது. இருந்தாலும் நாளைக்கு ஒரு ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சி சைடை பொறுத்தவரையும் சி சைடில் இந்த ப்ரீமியம் வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணி நம்ம சொல்கிற ப்ரீமியம் லெவல் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. சி சைடில் பொறுத்தவரையும் 202 அப்புறம் வந்து 202லேருந்து 521 பார்க்கலாம் நீங்கள். இது இந்த ஒரு இது இருக்கும். இதோட டார்கெட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட் போகிறதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இது வந்து 220 இது வந்து 202 347 ஓகேங்களா. டார்கெட்டை பொறுத்த வரையும் 521 இருக்குது, 509 இருக்குது, 521 இருக்குது, 695 இருக்குது. இதெல்லாம் டார்கெட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் நாளைக்கு. அதே மாதிரி பிஇ சைடில் பார்த்தீங்கன்னா பிஇ சைடில் வந்து நாளைக்கு எப்படி இருக்கும் 4/6/2024க்கு பிஇ சைடு மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 491 347 491 இதெல்லாம் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். டார்கெட் ஏரியாவை பார்த்தீங்கன்னா எப்படி மூவ் ஆகும்னா டார்கெட் ஏரியா 521 695 881 இதெல்லாம் வந்து டார்கெட் ஏரியாவே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ரைக்லாம் வாட்ச் பண்ணுங்கள். நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அட்வைசர் கிடையாது. என்னுடைய ஓபிஎம் மெத்தட் படி தான் நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ணிட்டு பார்க்குறோம். இந்த மெத்தட் படி நம்ம பண்ணுறோம். இதை பேப்பர் ட்ரேடிங் தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த
பேப்பர் ட்ரேடிங் படி எல்லாம் என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.